தமிழ்நாட்டில் தான் மிக நீண்ட உரையாடல்கள் எந்த விதமான சமரசமும் இன்றி நடந்த மரம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எந்த பண்பாடுகளை விடவும் தமிழ் பண்பாட்டில் தான் அவ்வளவு காத்திரமாக நடந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட பட்டிமன்றங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த பட்டிமன்றங்களுக்கான வயது என்று பார்த்தால் ஏறக்குறைய 2500 ஆண்டு காலம் தமிழிலே இருக்கிறது. பட்டிமன்றங்கள் என்றால் என்னவென்றால் இப்ப பேசுற பட்டிமன்றம் இல்லை. அன்றைக்கு பட்டிமன்றங்கள் என்றால் ஒருவர் கடவுள் இருக்கு என்கின்ற ஒரு கருத்தை முன்வைப்பார், இன்னொருவர் கடவுள் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை முன்வைப்பார். இது ஊர் சபையில் ஊர் கூடி இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் அந்த கருத்தை முன்வைத்து விட்டு கருத்தால் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக சமூகத்தில் அறிவிக்கப்படும். அந்த அறிவிக்கப்பட்ட நபரைத்தான் சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அந்த யார் வெற்றி பெற்றாரோ அவருடைய கருத்து தான் சமூகத்தின் கருத்தாக. இந்த பண்பாடு என்பது நவீன ஜனநாயகத்தினுடைய பண்பாடு. ஆனால் இந்த நவீன ஜனநாயகத்தினுடைய பண்பாடு நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் எடுத்து பார்த்தால் நீலகேசி தொடங்கி எல்லாவற்றிலுமே ஒரு நீண்ட தொடர்ச்சியாக அந்த உரையாடல் நடந்துகிட்டே இருக்கும். பல சமயத்தை சேர்ந்தவர்கள் உரையாடல் நடத்திய மண் தமிழ் மண்.